2026 தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் இருந்து பாஜக காணாமல் போகும் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே மகளிர் சுய உதவிக் குழுவினரால் தயாரிக்கப்படும் கைவினைப் பொருட்களை விற்பதற்கான மதி அங்காடியை அமைச்சர் ரகுபதி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சிறுபான்மையினர் பட்டியலினத்தவரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கவே சிறப்பு திருத்தம் கொண்டு வருகின்றனர் என குற்றம் சுமத்தினார். வெளி மாநிலங்களில் இருந்து வந்தவர்களை தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக சேர்க்கக்கூடாது என கூறிய ரகுபதி, தமிழ்நாட்டில் வேலை செய்யும் வட மாநிலத்தவர்களின் எண்ணிக்கை லட்சத்தில் இருந்து கோடியாக மாறியுள்ளது என்றும் இது ஆரோக்கியமானதல்ல எனவும் கூறினார். மாநிலங்களிலிருந்து இங்கே வந்து அவர்கள் புலம்பெயர்ந்து வேலை பார்த்து விட்டு தங்களுடைய பண்டிகை நிகழ்ச்சிகள், வீட்டு நிகழ்ச்சிகள் எல்லாவற்றுக்கும் அவர்கள் தங்களுடைய சொந்த மாநிலத்துக்கு சென்று விடுவார்கள். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஆபத்து, அவர்கள் இங்கே வாக்காளர் பதிவுகின்ற பொழுது அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை தெரியாது. அவர்களுடைய மாநில அரசியல் சூழ்நிலை வைத்துக் கொண்டுதான் செய்வார்கள். எனவே வெளிமாநில தமிழ்நாட்டை பற்றி தெரியாமல் ஒரே இடத்துல நிரந்தரமாக இருக்க முடியாதவர்களை எல்லாம் வாக்காளராக சேர்க்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய. அதாவது 2026 தேர்தலுக்கு பிறகு பாஜக தமிழ்நாட்டிலிருந்து காணாமல் போகுமே தவிர எங்களுடைய தலைவர் காணாமல் போக மாட்டார். மீண்டும் எங்களுடைய பார்ட் 2 நிச்சயமாக திராவிட மாடல் ஆட்சியினுடைய 2ஆம் பாகம்